அதிமுக ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு அம்மாவுக்கு அடுத்தபடிய சின்னம்மாவை தவிர்த்து எந்த ஒரு எவனையும் நாங்க ஏத்துக்க முடியாதுங்க. எம்ஜிஆர் விஷயங்கள் எடுத்து சொல்லி வாக்கு சேகருடைய தொண்டருடைய மனநிலை என்னன்னு தெரியாம எடப்பாடி பழனிசாமி 11 தோல்வியை தள்ளி இருக்கிறார். கடக்கோடு இருக்கிற அதிமுக தன்னுடைய மனநிலை என்னன்னு அண்ணாமலைக்கு புரிய போய்தான் இந்த பிராங்கி பயில நம்பி பிஜேபி கூட்டணி வைக்குதுன்னா அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். தொண்டர்கள் சரியா இருக்கிறாங்க. சின்னம்மா அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுக்க போறாங்க. அதையும் நம்ம அதை பத்தி பேசதான் போறோம். தினக்குழல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகியும் சசிகலா அவர்களின் ஆதரவாளருமான திரு தேனி கர்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தினேஷ், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க தினேஷ். சென்னைக்கு அமித்ஷா வந்திருந்தாரு. அமித்ஷா அதிமுகவோட கூட்டணியை இறுதி செஞ்சுட்டு போயிட்டாரு. முதல்ல நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு இறுதி கட்டத்தை எழுதி வைத்து சென்றிருக்கிறார். அதிமுகவோட கூட்டணிக்கு முடிவு செய்யல, எடப்பாடி பழனிசாமிக்கு இறுதி கட்டத்தை எழுதி வச்சு சென்றிருக்கிறார் திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதிமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்க, எடப்பாடி கூடாரம் ஒரு பக்கம் இருக்க, அப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணியில உறுதி செய்து விட்டார்னா எப்படி உறுதி செய்ய முடியும்? கடக்கோடி இருக்க கொடி பிடிக்கிற தொண்டனுடைய மனநிலை என்ன, வாக்கு சேகரிக்கிற தொண்டனுடைய மனநிலை என்ன, வீதி வீதியா போய் அம்மாவுடைய விஷயங்களையும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் விஷயங்களும் எடுத்து சொல்லி வாக்கு சேகரிக்கிற தொண்டனுடைய மனநிலை என்னன்னு தெரியாம எடப்பாடி பழனிசாமி 11 தோல்வியை தள்ளி இருக்கிறார். அதுபோல எத்தனையும் அறிந்து தெரிந்தும் அண்ணாமலையா இருக்கட்டும், தமிழிசையா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பிஜேபி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் பிளவுபட்டு கிடக்கிறது. அதுலயும் கூட எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை தொண்டர்கள். இதை புரிஞ்சுக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் அறியாத போல கூட்டணியை உறுதி செய்திருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த அவருடைய அந்த அரசியல் லைஃபை இறுதி செய்திருக்கிறான்னு சொல்ல முடியும். இறுதி செய்திருக்கிறார். இத நீங்க உங்களோட கருத்துக்கள் இந்த மாதிரி இருக்கு. ஆனா அமித்ஷா எடப்பாடியோட கோரிக்கைகளை அமித்ஷா எடுத்துக்கிட்டாரு, எடப்பாடி தன்னோட ஆளுமையை நிரூபிச்சுட்டாரு அப்படின்னா இதை எடுத்துக்க மாதிரி அதுக்கு அந்த மாதிரி தானே பொருள் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவருடைய இறுதி கட்டத்தை அமித்ஷா முடிவு பண்ணிட்டு போயிட்டார் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் வச்ச கோரிக்கைகளை பாஜக ஏற்றுக்கிட்டதுனால தானே அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டதா பேசப்படுது. இல்லை, ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமியோடைய புதன்வல் மிதுன், அவருடைய மகன் மிதுன் பழனிசாமி, மிதுன் பழனிசாமியோட பிரச்சனை, அவருடைய சம்பந்தக்காரருடைய பிரச்சனை நிறைய உச்சிக்கு ஓடிடுச்சு. அதெல்லாம் அங்க லாக்காயி நிக்கும் தம்பி. அப்ப அமித்ஷா தான் வரவழைச்சார் டெல்லிக்கு, அமித்ஷா தான் வர வச்சார் ஹோட்டலுக்கு, எங்க நட்சத்திர ஹோட்டலுக்கு. அதான் அவர் தான் நீ வாடானா வந்துடணும், போடானா போயிடணும் அப்படின்னு அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதிமுக தொண்டருடைய கட்டுப்பாட்டுல கிடையாது. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன், அமித்ஷா அவர்கள் எதை நினைத்து எடப்பாடி பழனிசாமியை பின்தொடர்கிறார்? அண்ணாமலைக்கு தெரியுங்க. அண்ணாமலை குறுகிய காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்தாலும் பிஜேபிக்கு தலைமையா இருந்தாலும் கடக்கோடு இருக்கிற அதிமுக தன்னுடைய மனநிலை என்னன்னு அண்ணாமலைக்கு புரிய போய்தான் அண்ணாமலை என்ன சொல்றது, ஒருங்கிருந்த அதிமுகவில் நான் கூட்டணி அமைப்போம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை தவிர்த்து அப்படின்னு சொன்னதுனாலதான் அண்ணாமலை வேணாம் வேற தலைவரை கொண்டு வாங்க, நான் கூட்டணி வைக்கிறோம், அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறோம் ஜி அண்ணாமலையை மட்டும் ஒதுக்குங்க ஜி, வேற யாரையும் கொண்டு வாங்க ஜி அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அது தேசிய கட்சிக்கு ஒரு தலைவரை மாற்றம் பண்ணுவது பெரிய வேலையே கிடையாது. இன்னைக்கு தேசிய தலைவரா அமித்ஷா இன்னைக்கு என்ன செய்வாரு, சரி அண்ணாமலை மாத்தியாச்சா, அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் கொடுத்துருவோம், புதுசா ஒரு தலைவரை போடுவோம், நாயனார் நாகேந்திரனை போடுவோம், அப்படி போட்டிருக்காங்க. அது பெரிய விஷயமே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களோட ஊடகம் வாயிலா ஒரு பெரிய அரசியல்வாதி இன்றைய அதுவும் சொல்ல மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுடைய முக்கிய அமைச்சர், ஒரு தேசிய தலைவர், அவர் ஒரு ஆய்வு நடவடிக்கை செஞ்சிருந்தார் அதுக்கு முன்னாடி. அப்படி செஞ்சும் கூட அவருடைய பேச்சை எடப்பாடி பழனிசாமி கேட்காம மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு போறது மிகப்பெரிய ஒரு மடத்தனம் என்று நான் சொல்லுவேன். என்னன்னா, அதிமுகவினுடைய கொடி பிடிக்கிற தொண்டன், வாக்கு சேகரிக்கிற தொண்டன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இல்லை என்பதை வெட்டா வெளிச்சமாக 11 தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள். அது புரிந்தும் அறிந்தும் இன்னும் சின்னம்மா யாருன்னு தெரியாது, ஓபிஎஸ் யாருன்னு தெரியாது, டிடிவி தினகரன் யாருன்னு தெரியாதுன்னு அண்ணன் எடப்பாடி மட்டும்தான் அதிமுக என்று சொல்வது மிக
மிகப்பெரிய ஒரு மடத்தனம்னு தான் சொல்றேன். சரி சார், நீங்க எடப்பாடி கிட்ட தானே இப்போ அதிக அளவிலான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அதிக அளவிலான மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட தானே இருக்காங்க. அப்போ ஒரு தேசிய கட்சியான பாஜக அப்போ அந்த மாதிரி யாருக்கிட்ட இந்த மாதிரியான எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, மாவட்ட செயலர் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களோட கோரிக்கைகள் தானே ஏற்றுக்கும், அவங்க பின்னாடி தானே போகும். சரி, ஓகே. அதிகப்படியான எம்எல்ஏக்கள், அதிகப்படியான மாவட்ட செயலாளர்கள், அதிகப்படியான தொண்டர்கள்னு சொல்றாங்களே. சரி, இதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர், எடப்பாடி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் யார், அவரு யாரு, இபிஎஸ். இப்படி இருக்க காலகட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி இருந்துச்சு. மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் இருந்தார். மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை ஒரே ஒரு தொகுதியை வென்றெடுக்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் உங்களுக்கு தெரியுமா? அப்ப இது ஏன் பிஜேபிக்கு புரியவில்லை? ஒன்னா இருக்கிற போதே, அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சார். யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில. அண்ணன் ஓபிஎஸ் கூட இருக்கிறாரு. அன்னைக்கு பிஜேபி கூட்டணி. அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு தேனி தொகுதியை தவிர்த்து எங்கேயும் எல்லக்கோடு எட்ட முடியல. அதுக்கடுத்து இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி சின்னம் டெபாசிட் போகுது. 3வது இடம், 4வது இடம். இந்த பிராங்கி பயில நம்பி பிஜேபி கூட்டணி வைக்குதுன்னா அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுக ஒரு இயக்கத்தை அழிக்க வேண்டும், அதை வெற்றி பாதையில் கொண்டு போக வேணாம், அதை அழிச்சு அங்குள்ள தொண்டர்களை, நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து பாஜகவினுடைய கட்சியா மாற்ற வேண்டும், பாஜகவுடைய தொண்டர்களா மாற்ற வேண்டும் நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்தில் நடக்காது. அதிமுக தொண்டை இவ்வளவு பிரச்சனை இருந்தும் திமுகவுக்கு போகல, எந்த மாற்று கட்சிக்கும் போகல. என்ன காரணம் தெரியுமா? அவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ரத்தத்தின் ரத்தங்கள், அம்மாவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள். அதனால சின்னம்மா தலைமை இயக்கும் வரை, அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் சின்னம்மா தலைமை இயக்கும் வரை நாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான குரலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும், ஊடகம் புரிஞ்சுக்கணும், அதே போல இயக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியாமத்தான் இதெல்லாம் நடக்குதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆமா, இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியா முழுக்க இதே மாதிரி தான் பல கட்சிகளை அழிச்சு அவங்களோட கட்சியை வளர்த்துக்கிட்டு வராங்க. இது எல்லாருக்குமே தெரியும். சாதாரண தொண்டன் முதற்கொண்டு அரசியலே புரியாதவர்களுக்கு கூட இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஆனால் இது ஏன் எடப்பாடிக்கு இது தெரியாதா, இல்லை தெரிஞ்சுமே அவர் அதிமுக தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாரா? இல்ல, அதிமுக கட்டுப்பாட்டுல என்ன கட்டுப்பாட்டு இருக்கு? அலுவலகம் கட்டுப்பாட்டுல இருக்கா? அந்த இருக்கக்கூடிய அந்த எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு வாங்கின அந்த பணம் வாங்கின பாருங்க, முன்னாள் அமைச்சர் இருக்காங்க பாருங்க, அவங்க கட்டுப்பாட்டு இருக்கலாம். எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு புதுசாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலர் கட்டுப்பாட்டு இருக்கலாம். கணக்கோடு இருக்க தொண்டை கட்டுப்பாட்டு இருப்பானா? இல்லையே. அப்படின்ற போது என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பிரச்சனை, அவ்வளவுதான் பேச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை, அவருடைய குடும்பத்தாருக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பாஜகவோடு அது வலுக்கட்டாயமாக. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பாமகவோடு கூட்டணி வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியோட சகாக்கள் எங்க போகணும்? அவருடைய வீட்டுக்கு போகணும். அதே மாதிரிதான் டெல்லிக்கு இவங்க போய் அழைப்பு விட்ட பேரில் தான் அவர் சென்னைக்கு வந்திருக்காரு திரு அமித்ஷா அவர்கள். உண்மைதானே? உண்மைதானே? யாரு டெல்லிக்கு போனது? அவங்க ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி தேடி வரலையே, இவங்க தான் டெல்லிக்கு போனாங்க. டெல்லியில போயிட்டு நான் அலுவலகத்தை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அலுவலகத்தை பார்க்க வந்தவர் எதுக்கு 3 கார் மாதிரி போய் அமித்ஷாவை சந்திக்கிறீங்க, சந்திச்சுட்டு பேசிட்டு வர்றீங்க, அவர் ட்வீட் பண்றாரு, அது பிறகு அவர் இங்க வர்றாரு, டைம் ஒதுக்கி இங்க வர்றாரு, நீங்க வீட்டுல விருந்து கொடுக்க போறீங்க. இப்ப இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுடைய சுயலாபத்துக்காக, உங்களுடைய சுயநலத்துக்காக, உங்களுடைய பதவி வெறிக்காக அதிமுக என்ற ஒரு மாபெரும் திராவிட இயக்கத்தை அழிக்க திட்டமிட்டால் அந்த திட்டம் மிடுறவன் அழிஞ்சு போவான். அது இந்த மாற்றம் இல்ல. தொண்டர்கள் சரியா இருக்கிறாங்க. சின்னம்மா அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுக்க போறாங்க. அதையும் நம்ம அதை பத்தி பேசதான் போறோம். போன 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக கட்சி சார்பில் வேட்பாளர்களை நிப்பாட்டி தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளில் அதிமுகவோட தோல்விக்கு காரணமாக இருந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டி கூட அதிமுகவோட கோட்டையாக இருந்தது, அது இப்போ திமுக கோட்டையாக மாறி போச்சு. சார், இப்போ இடையில செங்கோட்டையன் கூட 2-3 தடவை டெல்லி போயிட்டு வந்தார். அவர் வந்து சசிகலா தலைமையில் அதிமுக ஒன்றிணையணும், அதற்கு அதிமுகவோட பொதுச் செயலாளராக திரு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார், முதலமைச்சர் வேட்பாளராக திரு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலைன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருந்ததாகவும் பேசப்பட்டது. அது உண்மையா? முதல்ல இல்ல, நீங்க சொன்னீங்க, நீங்க கூட சொன்னீங்க மகாராஷ்டிராவில்
ஏக்நாத் சிவசேனா. ஷிண்டே ஆமா. ஒரு தொடர்ச்சியா ஆண்டு கொண்டு இருந்த ஒரு இயக்கத்தை உடைத்து பாஜக அதுல வந்து கால் கொண்டு இருக்குன்னா ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாக்குச்சு. அதான் அந்த ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஒருத்தரை செங்கோட்டையன் உருவாக்கி செங்கோட்டையனை வச்சு காய் நகர்த்துச்சு. அதுக்கு சரியாயிட்டாங்க, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை சரியாயி போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா செங்கோட்டையன் வந்து புரட்சி பண்ண ஒண்ணும் கிடையாது. அவரை உருவாக்குனது யாரு? பிஜேபி. அன்னைக்கு தர்மயுத்தன்ற பேர்ல ஓபிஎஸ் அவர்கள் உருவாக்குனாரு பிஜேபி. அதான் உண்மை. நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. அம்மா இறப்புக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு திமுக திட்டம் போடுது. மத்திய அரசு வந்து வேற மாதிரி அவங்க திட்டம் போடுறாங்க. இந்த ஆட்சி நடக்காம வேற மாதிரி கொண்டு வரலாம்னு திட்டம் போடுது. இதெல்லாம் தவிர்த்து விட்டுட்டு கூவத்தூர்ல வச்சு எல்லாரையும் ஒருங்கிணைத்து தாம் பிள்ளைகள்லாம் ஒன்னா இருக்கணும், நல்லபடியா அம்மாவுக்கு எந்த ஒரு அம்மாவின் ஆட்சிக்கு எந்த கலங்க வரக்கூடாது சொல்லிட்டு ஒரு வீர பெண்மணி சிறை சென்று மீண்டு வந்தாங்க. அது மாதிரி ஒரு வரலாறு உண்டா? இல்ல. அப்படி இருக்கும்போது பாஜக ஒரு அவங்களுடைய காரியத்தை சாதிக்க வேணாலும் யாரை வேணாலும் ஒரு ஏக்நாத் ஷிண்டே தேவைப்பட்டா உருவாக்குவாங்க. அன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே யாரு? ஓபிஎஸ் அவர்கள். இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். சரியாயிடுச்சு, அவங்களுக்குள்ள சரியாயிடுச்சு. ஆமா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா தமிழக மக்கள் ஆதரிப்பார்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய உடனான கவுண்டி தொண்டர்கள் ஆதரிப்பாங்களா? ஒரு காலத்தும் கிடையாது. ஆனா திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய விசுவாசின்னு தானே பேசப்படுது. அவரோட தலைமையில தான் கட்சி ஒன்றிணைணும். திருமதி சசிகலா அவர்களால் தேர்தலில் 10 ஆண்டுகள் போட்டியிட முடியாதுங்கிறதுனால இவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். சசிகலா அவர்கள் சொல்லி தான் அவர் டெல்லி போனார். அவர் தலைமையில் அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நடந்ததாகவும் பேசப்படுது, சொல்லப்பட்டது. ஆனா நீங்க இதை வேற மாதிரி சொல்றீங்க. இல்ல, எல்லாரும் சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள் தான். எல்லாரும் சின்னம்மா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். திரு செங்கோட்டையன் அவர்கள் மூத்த அமைச்சர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே உருவான ஒரு அமைச்சர். அவருக்கு தான் முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் அன்று என்ன தவறு நினைச்சா நம்மளுக்கு தெரியாது. இது போன்ற ஒரு எட்டப்பன், இது போன்ற உலக மகா துரோகிய சின்னம்மா தவறுதலாக தேர்ந்தெடுத்து விட்டார் என்பது அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா இது நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட பயணிச்சவர் தானே திரு செங்கோட்டையன். அவருக்கு என்ன கட்சியினுடைய இது இருக்கு? அவருக்கு ஏதோ தேவைப்படுகிறது, அதனால ஒரு போர்க்கொடி தூக்குறார், அதை பிஜேபி பயன்படுத்துகிறது. அந்த அந்த விஷயத்தை வச்சு எடப்பாடியை அடக்கிடுறாங்க, எடப்பாடியை பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான் பேச்சு. ஆனா இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வரப்போதா? இல்லவே இல்லை. ஒரு காலகட்டத்திலையும் எடப்பாடி கம்பெனியும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவும் தமிழகத்திலே மண்ணெடுக்க முடியாது. இது சத்தியம் பண்ணி சொல்லுவேன். சரி சார், இப்போ ஒருவேளை இப்போ எடப்பாடி வந்து சில கோரிக்கைகளை முன் வச்சதாகவும் டெல்லி போனப்போ நாங்கள் எந்த தொகுதியிலலாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் படித்தோமோ அந்த சட்டமன்ற தொகுதிகளில் எங்களுக்கு ஒதுக்கிடணும். அதாவது சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நாங்கள் எதெல்லாம் 2ஆவது இடம் 3ஆவது இடம் பிடிச்சோமோ அந்த தொகுதியில் எங்களுக்கு ஒதுக்கிடணும் அப்படின்னு பாஜக கேட்டதாகவும், அதே மாதிரி யாரெல்லாம் அதிமுக தலைவர்கள் பாஜகவை கடுமையாக விமர்சித்தாங்களோ அவங்களுக்கு சீட்டு தரக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கைகளை எடப்பாடி கிட்ட அமித்ஷா முன் வச்சதாகவும் பேசப்பட்டுச்சு. அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதாகவும் அதனால தான் இப்போ இந்த கூட்டணி அமைச்சதாகவும் சொல்லப்படுது. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கக்கூடாது கட்சியில். அது இது நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒன்றா சேர்ந்து 2026 தேர்தலில் சந்திக்கலாம் அப்படிங்கிறதையும் எடப்பாடி கோரிக்கையாக முன் வச்சதாகவும் பேசப்பட்டது. ஒருவேளை எடப்பாடி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இந்த 3 பேரையும் ஒதுக்கிட்டு அதிமுக, பாஜக சில கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ உங்களோட அடுத்த முடிவு என்ன? நீங்கள் இப்போ சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் திரு தினகரன் அவர்கள் 3 பேரும் என்ன முடிவு எடுப்பாங்க? இல்ல, தொண்டர்களுடைய நலன் கருதி கட்சியினுடைய அந்த முன்னேற்றத்தின் அடிப்படையில கண்டிப்பா சின்னமா ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவுக்கு உறுதுணையாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி டிடிவி தினகரன் இருப்பாங்க. கண்டிப்பா இந்த நேரத்துல, இந்த சமயத்துல, இந்த இக்கட்டான சூழ்நிலையில நல்ல முடிவு எடுப்பாங்க. அது சமயம் அது விஷயமா கண்டிப்பா உங்ககிட்ட நான் பேசுவேன். நான் முடிவு எடுப்பாங்க, குடிவரைக்கும் நல்ல முடிவு எடுப்பாங்க. அதுக்காக வேண்டி எடப்பாடி பழனிசாமி அவங்க அப்பை விட்டு சொத்து கட்சி அவரு கூட்டணி சேர்ந்துட்டாரு, அவருக்காக நம்ம ஆதரவு தெரிவிப்போம் இல்லாட்டி அமைதியா இருப்போம்னா கிடையவே கிடையாது. கண்டிப்பா அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க சின்னம்மா. அதிமுக தொண்டை அவங்க பக்கம் இருக்கும்போது அவங்க என்ன யாரை பார்த்து பயப்படணும்? அதனால கூடிய விரைவில் நல்ல முடிவுகளை அறிவிப்பாங்க. போற போக்க பார்த்தா 2026 தேர்தலையுமே மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் போல இருக்கு. நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு ஊடக நீங்களே சொல்றீங்க. என்ன காரணம் அப்படின்னா, எங்க குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிற போது ஏத்து வீட்டுக்கார நல்லாதான் இருப்பான். எங்க குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு, 4ஆம் மூணாக பிரிஞ்சு கிடக்கிற போது ஏத்த வீட்டுக்காரன் எங்களுக்கு ஈஸியா தான் பார்த்து எங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்த நன்மையோ தீமையோ அவன் ஏத்துட்டு போறது இல்லையா? அது மாதிரி என்ன சொல்ல வரேன், எங்களுடைய இயக்கம் பிரிஞ்சு கிடக்கிற போது அங்க பொதுமக்களுடைய வாக்கு கூட தேவை. அவன் கட்சிக்காரன் ஓட்டு போட்டு அவன் ஜெயிச்சு போயிடுவாங்க.
புரியுதுங்களா? அவங்களுடைய கட்சிக்காரங்க ஓட்டு போட்டாலே போதும், பொதுமக்கள் வாக்கு கூட தேவையில்லை. கட்சிக்கார ஓட்டு போட்டா போதும், நான் ஜெயிச்சு மறுபடியும் அது என்ன சொல்ல வரேன், ஸ்டாலின் இருக்காரு என்னன்னு தெரியாது, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார். அதுல இருந்து மாற்றம் இந்த நிலை நீடிச்சால் இதே போக்குல போனா அதிமுக எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? எப்ப நான் என்ன சொல்ல வரேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திக்க வேண்டும் தான் நாங்க தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறோம். எப்ப நீ தலைவன் போயிட்டா உன்னை தலைவனை ஏத்துக்கிறதுக்கு தொண்டை வேணும், பொதுமக்கள் வேணும். நீ ஏன் தலைவன் சொல்லிட்டா உன் நாளைக்கு யாரு உன்னைய கொண்டு போய் முதலமைச்சர் ஸ்தானத்தை உட்கார வைக்கிறது? நான் என்ன கேட்கிறேன்னா, சரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முதலமைச்சர் வேட்பாளர் நீயே கூட இருந்துட்டு போ, நீ போடக்கூடிய அத்தனை வேட்பாளர்கள் டெபாசிட் போயிடுவாங்க, நீயே டெபாசிட் போயிடுவான். இதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க கள நிலவரங்கள் அறியணும்ல, அடிப்படை தொண்டனுடைய மனநிலை என்னன்னு அறியணும்ல. அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்க பயிலாளர் என்ன எழுதி வச்சாங்கன்னா, தலைவர்களை தேர்ந்தெடுப்பது கடக்கோடி தொண்டை, கிளை செயலாளர், கிளை பிரதிநிதிகள், அந்த கிளை செயலாளர் கிளை பிரதிநிதி தொண்டை. அவங்களுடைய மனநிலையே தெரியாத எடப்பாடி பழனிசாமி என்னுடைய அப்பை விட்டு சொத்து, என் பாட்டை விட்டு சொத்து, நான் தானே போயிட்டு இருக்கேன், நாசமா போறேன்னு சொல்ல வரேன். நாசமா போறேன். ஆனா தொண்டர்கள் ஒரு காலகட்டத்திலேயும் உன்னை ஏத்துக்கிற மாட்டாங்க. கூடிய விரைவில் சின்னமா அவங்க எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு அது தொண்டர்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதிமுக மாபெரும் இயக்கம் எங்ககிட்ட தான் இருக்கின்ற நிரூபிப்பாங்க. அது கண்டிப்பா அதை பத்தி பேசதான் போறோம். அது என்ன முடிவு சார்? அது என்ன முடிவு எடுப்பாங்க சின்னம்மா அவர்கள்? இல்ல தொண்டர்கள் நலன் கருதி எடுப்பாங்க. அவங்க வேற என்ன முடிவு எடுக்க, தொண்டர் நலன் கருதி அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் அழியக்கூடாதுன்ற ஒரு நல்ல முடிவை தான் எடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆதரவா எடுக்க போறாங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி செஞ்சாலும் சரி, இவருக்கு ஆதரவு நிற்கிறேன்னா நான் கழுத்துக்கிறேன், நான் அந்த கழுத்தை நான் அறுத்துக்கிறேன் தம்பி. எடப்பாடி பழனிசாமி செஞ்சதெல்லாம் சரி, அவருக்கு நான் ஆதரவா இருப்பேன்னு சின்னமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நான் நாக்கத்துக்கிறேன், கழுத்துக்கிறேன். அதான் பேச்சு. நீங்க ஒரு அதிமுகவுடைய தொண்டரை, நீங்க அதிமுக மீண்டும் ஒருங்கிணைமா, எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்குவாங்களா? மீண்டும் அதுக்கு சாத்தியம் இருக்கா? இல்ல, அதிமுக இதுக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை சந்திச்ச அதிமுக தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க வரலாறு புரட்டி பாருங்க. அன்னைக்கு அம்மா அவங்க ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தாங்க, அம்மாவுடைய தோழியா இருந்தது சின்னம்மா அவங்க. அன்னைக்கு இதே போன்ற மூத்த அமைச்சர்கள் ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், சின்னம்மா ஒரு பக்கம், தொண்டர்கள் ஒரு பக்கம், அப்படி இருந்து சுயேட்சை சின்னத்துல ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்தவங்க அம்மா அவங்க. அதை கொண்டு வந்தது யாரு? அந்த குடும்பம், சின்னம்மா குடும்பம். அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்து, அரணாக இருந்து, வழிகாட்டியாக இருந்து. அப்படின்ற போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. சின்னம்மா அமைதி காப்பதில் 1008 அர்த்தங்கள் இருக்கு. கண்டிப்பா அதை கூடியவர்கள் அதை பத்தி நம்ம பேச போறோம். அதிரடியான நடவடிக்கைகள் வரும். அதிமுக மாபெரும் இயக்கத்துக்கு அம்மாவுக்கு அடுத்தபடியா சின்னம்மாவை தவிர்த்து எந்த ஒரு எவனையும் நாங்க ஏத்துக்க முடியாதுங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை.